ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் ரைடர் மிஷின். அதான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் காய்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம கூட என்ன வண்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் பிராண்டோட XL 100 ஹெவி டியூட்டி. சரிங்களா? ஸோ இந்த பைக் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம இந்த பைக்கோட தமிழில் டீட்டெயிலான ஒரு ரிவ்யூ வந்து பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம் அப்படின்னா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரியல் டைம் ரைட் ரிவ்யூ. ஸோ நம்ம வந்து ஓட்டி பார்த்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரியல் டைமாக ஓட்ட போகிறோம், டிராஃபிக்கில் ஓட்ட போகிறோம், காலியான ரோட்டில் ஓட்ட போகிறோம். எப்படி இருக்குது இந்த வெஹிக்கிளோட கம்ஃபர்ட், எப்படி இருக்குது, ஸோ அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் டிவிஎஸ் XL 100 வாங்குற மாதிரி இருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேஷனாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் A to Z இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு கிளியராக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க காய்ஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வெஹிக்கிள் பொறுத்து சொல்லணும் அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு லேட்டஸ்ட் மாடலுங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரொம்ப இட்டு நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம ஊர் வண்டி, ராசியான வண்டி, ஈஸியாக வாங்கலாம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுதான் இந்த வெஹிக்கிள் டிவிஎஸ் XL 100. பட் இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனில் என்னென்னலாம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் பொறுத்தவரை நம்மளுக்கு 100cc இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 99.7cc இன்ஜின்ங்க இது. சரிங்களா? ஸோ இதோட பவர் பொறுத்தவரை நல்ல ஒரு பவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 100cc மாதிரியே தெரியாது நீங்கள் ரைட் பண்ண சொல்ல. ஸோ நல்ல ஒரு பவர் டெலிவரி வந்து இந்த வெஹிக்கிள் வந்து பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதேமாரி நீங்கள் சிங்கிளாக போனாலும் சரி, இல்லை பில்லியனோட போனாலும் சரி, இல்லை நீங்கள் சிங்கிளாக போயிட்டு பின்னாடி லோடு கேரி பண்ணாலும் சரி, எந்தமே சேஞ்சஸ் இருக்காது. நீங்கள் ரெகுலராக எப்படி ஓட்டுறீங்களோ அதே மாதிரி தாங்க இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இதில் டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் என்னென்னா டார்க் கொடுக்குறதுனால வெஹிக்கிள் வந்து ஆசில் ஃப்ரீயாக நீங்கள் லோடு வச்சு போனாலுமே அது ஈஸியாக வந்து மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு பண்ணியிருக்காங்க. ஸோ மாற்றங்கள் அப்படின்னு பொறுத்தவரையே இதில் வந்து நம்மளுக்கு ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கார்பரேட்டர் இருக்கும். அதேமாரி இனிஷியலாக இந்த வண்டி ஒரு சில வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்ட்ரோக்காக இருந்தது. இது ஆக்சுவலாக 4 ஸ்ட்ரோக் இன்ஜின். ஸோ அதனால் என்ன சேஞ்சஸ் அப்படின்னா, நீங்கள் வந்து முன்னாடி வந்து ஃபியூல் போட சொல்ல வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணி ஃபியூல் டேங்கில் ஊற்றுவீங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இப்போதைக்கு ஊற்ற வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபியூல் மட்டும் போட்டாவே போதும். ஃபியூல் இன்ஜெக்ஷன். சரிங்களா? ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்க சொல்ல உங்களுக்கு ஒரு பெட்டரான உள்ளே வந்து ஸ்ப்ரேயிங் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. ஸோ கார்பரேட்டர் இருக்காது. அதனால் வந்து ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போகும். எவ்வளோ ஆக்சிலேட்டர் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபியூல் வந்து கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கான நீங்கள் மைலேஜ்னு பொறுத்தவரையே கான்ஸ்டண்ட்டாக எப்போவுமே ஒரே மைலேஜ் கான்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற மாதிரி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபியூல் ஆப்டிமைசேஷன் பண்ணியிருப்பாங்க இந்த வண்டியில். ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவிஎஸ் XLல வந்து பார்த்திங்கன்னா ஸ்போக்ஸ் வீல் தான் இருக்கும். ப்ளஸ் வந்து டியூப் டயர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறைய இடத்துல வந்து அது பிரச்சனையாக இருக்கும். என்னென்னா பஞ்சர் ஆச்சு அப்படின்னா ஒன்ஸ் நம்ம எல்லாத்தையும் வீல் எல்லாத்தையும் கட்டிட்டு, டயர் கட்டிட்டு, உள்ளே இருக்க டியூப்பை பஞ்சர் போட்டுட்டு திருப்பி வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணணும். ஸோ இது வந்து டைம் கன்சூமிங் ப்ராசஸாக இருக்குது. ப்ளஸ் வந்து காஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதிகம். ஸோ ஒரு வெஹிக்கிள் நம்ம பஞ்சர் போடுறோம் அப்படின்னா ஸோ அதுக்கோட காஸ்ட்டும் அதிகம். ஏன்னா வேலைகள் அதிகம் அப்படின்றதுனால அதோட காஸ்ட்டும் அதிகமாகுது. பட் இந்த வெஹிக்கிளில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஸ்போக்ஸ் வீல் வந்து இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அலாய் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அலாய் வீல் கொடுத்துருக்கனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டியூப்லெஸ் டயர்ஸும் வந்துடுதுங்க. ஸோ அதனால் பஞ்சர் ஃப்ரீயாக நீங்கள் ஓட்டலாம். சப்போஸ் பஞ்சர் ஆனாலுமே வித்தின் செகண்டில் உங்களால் பஞ்சர் பண்ணிக்க முடியும். ஸோ அது இல்லாமல் டைமும் சேவ் ஆகும், காஸ்ட்டும் சேவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதில் பண்ணலாம். ஸோ அலாய் வீல் வந்து 16 இன்ச்சஸ்ங்க. ஃப்ரண்ட்டு 16 இன்ச்சஸ், பேக் 16 இன்ச்சஸ் அலாய் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டியூப்லெஸ் டயருன்றனால உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியாக இருக்குது. வெஹிக்கிள் வந்து ஸ்மூத்தாக போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இன்ஜின் பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 58 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடு போகுதுங்க. ஸோ மைலேஜ் அப்படின்னு பொறுத்தவரை ஒரு 50 to 60 அந்த ரேஞ்சு வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஓட்டுறீங்களோ ரைடரோட பிஹேவியரை பொறுத்து அந்த மைலேஜ்ன்றது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கம்பெனி ஹையஸ்ட்டு கிளைமிங் வந்து 60 கிலோமீட்டர்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்றாங்க. ஸோ ரியல் டைமாக நம்ம நிறைய கஸ்டமர் கிட்ட பேச சொல்ல வந்து
50 to 55ன்றது ஒரு நல்ல மைலேஜாக இந்த வெஹிக்கிள் கிடைக்கிது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதில் 2 விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஸோ யூஸ்வலாக இந்த முன்னாடி நான் இங்கே பேக் வச்சுருக்கேன். பேக் வைக்க சொல்ல யூஸ்வலாக எந்த ஸ்கூட்டர் எடுத்தாலும் அந்த பேக் வச்சுட்டு அந்த இடத்துல தான் நம்மளுக்கு கால் வைக்கிற மாரி இடம் இருக்கும். ஸோ அப்படி இருக்க சொல்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு கால் வைக்கிறதுக்கு வந்து இடம் இல்லாமல் போயிடும். ஸோ அங்கே கால் வைக்கிறதுக்குன்றது இடம் அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. இந்த வண்டியில் என்னென்னா இந்த தனியாக எக்ஸ்டெண்டடாக ஒரு ஃபுட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் என்ன அட்வான்டேஜ்னால், நீங்கள் ஃப்ரண்ட்டில் லக்கேஜ் வச்சுருந்தாலும் சரி, ஸோ நீங்கள் கால் வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கலாம். ஸோ வச்சு ரைட் பண்ணலாம். ஸோ அது ஒரு அட்வான்டேஜாக இந்த வெஹிக்கிள் நம்ம பார்க்கலாம். செகண்ட் வந்து என்னென்னா, இந்த வெஹிக்கிளோட ஹேண்டில் பார் பொசிஷன். ஸோ ஹேண்டில் பார் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்ரைடாக கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலே வந்து நீங்கள் ஈஸியாக இந்த வெஹிக்கிளை ரைட் பண்ணலாம். ரொம்ப டவுன் பண்ணி ஓட்டணும் அந்த மாதிரி கிடையாது. உங்களோட பாடி போஸ்டரும் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அது ஏற்ற மாதிரி இந்த வெஹிக்கிளை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சூப்பராக இருக்குங்க ஓட்டுறதுக்கு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், நல்லா அப்ரைடாக நீங்கள் பார்த்து ஓட்டிக்கலாம். பின்னாடி வந்து சீட் பொறுத்தவரையே நம்மளுக்கு ஸ்ப்ளிட் சீட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரைடருக்கு தனி சீட்டு, பில்லியனுக்கு தனி சீட்டு. ஸோ அந்த சீட்டை நீங்கள் டிட்டாச்சபிள் சீட்டாகவும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த சீட்டு வேண்டாம், பொருள் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா சாவி போட்டு அந்த சீட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்க முடியும். இல்லை திருப்பி நான் ஃபேமிலி கூட போகிறேன் அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனும் வந்து அந்த சீட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல அட்வான்டேஜாக நம்ம பார்க்கலாங்க. சரிங்களா, டிட்டாச்சபிள் சீட் வந்து கொடுத்ததுன்றது வெஹிக்கிள் பொறுத்தவரையே நல்ல ஒரு பிக்கப்பு. ஸோ அதனால் பிக்கப்லாம் பிரச்சனையே கிடையாதுங்க. சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஹிக்கிள் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி இருக்க சிட்டி டிராஃபிக்கு வந்து பார்த்திங்கன்னா கீர் பைக் வந்து ஓட்டினாலுமே ஸோ அப்பப்போ கீர் பிடிச்சி கீர் மாற்றி கிளச் பிடிச்சி அது பண்ணுறதை விட இது வந்து ஆட்டோமேட்டிக் கீர். ஸோ இதுக்கு வந்து கீர்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் ஆக்சிலேட்டர் பண்ணிங்கன்னா வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக்காக அப்படி போகும். ஸோ அப்படின்ற சொல்ல இது ஈஸியாக இருக்குது ஓட்டுறதுக்கு. சிட்டிக்குள்ளே எந்த டிராஃபிக் இருந்தாலும் சரி, வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெஹிக்கிள் ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். அப்படின்றனால ஒரு சின்ன ஸ்பேஸ் கிடச்சா கூட நம்மளால் அதில் போக முடியுது. ஸோ அந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் வந்து இந்த வெஹிக்கிள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இந்த வெஹிக்கிள் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. யார் வேணால் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். போத் ஜென்ஸும் ஈஸியாக இதை ஓட்டலாம், லேடிஸும் ஓட்டலாம். அதேமாதிரி கால் வைக்கிறதுக்கு பாருங்களேன், கம்ஃபர்டபுளாக இருக்கும். கால் வந்து அப்படியே கீழே போடும். ஏன்னா இன்றைக்கி வர பைக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டில் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்களா, கீழே காலே எட்ட மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்க சொல்ல நல்லா கால் கம்ஃபர்டபுளாக ஃபுல்லாக வந்து எட்டும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜாக நம்ம பார்க்கலாம். அதுமாதிரி டேர்னிங் ரேடியஸில் ரொம்ப சின்னதுங்க அதுங்களா. இந்த சின்ன இடத்துல அசால்ட்டாக நம்ம ஏறி வந்துன்னே இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சின்ன இடம் இருந்தால் போதும், நம்ம டிராஃபிக்லாம் ஈஸியாக இந்த வெஹிக்கிளை ரைட் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி ஒரு சூப்பரான வெஹிக்கிள் தான் நம்ம டிவிஎஸ் எக்ஸல். ஸோ ஒரு வெஹிக்கிள் நான் வாங்கணும், அது என்னோடய பிஸ்னஸ்க்கும் யூஸ் பண்ணணும், என்னோடய ஃபேமிலிக்கும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நல்ல ஒரு தரமான ஒரு வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குங்க. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு, கடைக்கு இல்லை ஒரு பொருள் வந்து எடுத்துகிட்டு வருவேன், அதுமாரி ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ்க்கு இந்த வெஹிக்கிள் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்துருக்கேங்க. ஸோ இந்த வெஹிக்கிளை வந்து பார்த்திங்கன்னா பால் எடுத்துகிட்டு போயிட்டு டெலிவரி பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீ கடை பண்ணுறது, அதேமாரி ஃபார்மாவுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட பின்னாடி ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு அதுக்குள்ளே மெடிசன்லாம் வச்சு கொண்டு போகிறது. விவசாயிகள் பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த அவங்க நிலத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வர்றது, பில்லு வாங்கிட்டு வர்றது, பால் வந்து கொண்டு போயிட்டு கொடுக்கறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த வெஹிக்கிள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பவரும் நல்லாயிருக்கும், மைலேஜும் நல்லாயிருக்கும், வெஹிக்கிளுக்கு மெயின்டெனன்ஸும் அந்தளவுக்கு வராதுங்க இதுக்கு செலவுலாம். ஸோ அதனால் ரொம்ப ஒரு பெஸ்ட்டான வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். பிரேக் பொறுத்தவரையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லணுங்க. பிரேக் பொறுத்தவரையும் முன்னாடி இந்த பிரேக்கில் வந்து ஃப்ரண்ட்டு ரியர் அந்த மாதிரி பிரேக் தான் இருக்கும். இந்த வாட்டி பிரேக்கில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா,
பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் வந்து ஃப்ரண்ட்டுக்கு அடிச்சுக்கிட்டே நிற்கும். பேக் பிரேக் வந்து நீங்கள் பேக் பிரேக் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டு அண்டு ரியர் ரெண்டுமே சேர்ந்து நிற்கும், காம்பி பிரேக்கிங்காக நிற்கும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜாக நம்ம பார்க்கலாம் இந்த வண்டியில் பொறுத்தவரைய. பிரேக்கிங் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பிரேக்கிங் பொறுத்தவரைய டிஸ்க்கு அந்த மாதிரிலாம் இல்லை, ட்ரம் பிரேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டுமே நம்மளுக்கு ட்ரம் பிரேக்கு, ரியரும் நம்மளுக்கு ட்ரம் பிரேக் தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி சஸ்பென்ஷன் பொறுத்தவரை நல்ல ஒரு சஸ்பென்ஷன் இந்த பைக்கில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட்டு வந்து நம்மளுக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி வர பைக்ஸில் டெலிஸ்கோபிக் இருக்கும், பட் இந்த பைக்குக்கு டெலிஸ்கோபிக்ன்றது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக நம்ம பார்க்கலாம். இதுங்க அழகாக பள்ளத்தில் ஏற்றிங்கன்னா அழகாக ஏறி இறங்கி ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும், பிரச்சனையே கிடையாது. ஓகே, அதேமாரி நம்மளுக்கு ரியர் பொறுத்தவரையே நம்மளுக்கு மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் கிடையாது. இது வந்து டியூல் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ரைட் சைடு ஒரு சஸ்பென்ஷன், லெஃப்ட் சைடில் ஒரு சஸ்பென்ஷன், டியூல் ஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பின்னாடி நீங்கள் பில்லியனில் உட்காந்து போகிறீங்க அப்படின்னா பள்ளத்தில் ஏற்றி இறக்குனாலும் அவங்களுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கலர்ஸ் பொறுத்தவரையே ஒரு 4 மாடல் 3 கலர் ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 ஹெச்டி அலாய் வீல் வேரியண்ட் இது. ஸோ அதனால் அலாய் வீல்லையும் அவைலபிள் இருக்குது. இல்லை பிரதர் எனக்கு அலாய் வீல் வேணாம் நார்மலே எடுத்துக்கிறனாலும் அவைலபிள் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரையும் அலாய் வீல் மாடல் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த வெஹிக்கிளை பொறுத்தவரைய. அவ்வளோதான். ஸ்பீடெல்லாம் நீங்கள் அப்படி ஆக்சிடென்ட் குத்தினா வெஹிக்கிள் அசால்ட்டாக போகுங்க. அது வண்டி பார்த்தீங்கன்னா 50 போகுது பாருங்க, 58 போகும். கொஞ்சம் புஷ் பண்ணிங்கன்னா போகும் 58. அவ்வளோதான், 58 அவ்வளோதான். இந்த 50 கிலோமீட்டர் நம்மளால் ஓட்ட முடியாதுங்க. அது பாருங்க ஃபுல்லாக டிராஃபிக்காகவே இருக்கும் நம்மள சென்னை டிராஃபிக் சிட்டியில். அதனால் 50 கிலோமீட்டருன்றது ஒரு நல்ல ஒரு ஸ்பீடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாருங்க 50 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடு அழகாக போயிட்டுருக்கு பாருங்க, ஸ்மூத்தாக போதான். அதேமாதிரி 50 கிலோமீட்டர் அது வெஹிக்கிளோட டாப் ஸ்பீடு போனாலும் லைட்டாக உங்களுக்கு வைப்ரேஷன் தெரியும். பட் அந்த வைப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மிரரில் அது மாதிரிலாம் வந்து டிஸ்பிளே ஆகலை. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா பார்க்கலாம். ஏன்னா நிறைய வெஹிக்கிள் ஓட்ட சொல்ல வைப்ரேஷன் ஆச்சுன்னா அது மிரர்லாம் வரும், பின்னாடி இருக்க வெஹிக்கிள் என்ன வருது அது ஆப்ஜெக்ட் என்னன்னு நம்மளுக்கு கிளாரிட்டியாக இருக்காது, விசிபிலிட்டி இருக்காது. பட் இதில் அந்த மாதிரி இல்லைங்க. ஸோ இப்போ நான் வந்து மிரர்ஸில் வந்து பார்க்குறேன்னா மிரர்ஸ் எனக்கு வந்து நல்ல ஒரு கிளாரிட்டியாக இருக்குது. ஏன்னா தான் நான் டாப் ஸ்பீடு இதில் போனாலுமே எனக்கு அந்த மிரர்ஸ்லலாம் வைப்ரேஷன் எதுவும் கிடையாது. ஸோ நல்ல ஒரு ஸ்மூத்தாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வெஹிக்கிளை நீங்கள் ஸ்வீட் ஸ்பாட்டாக ஓட்டுறோம் அப்படின்னா ஒரு 40 அந்த ரேஞ்சில் ஓட்டுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்மூத்தான ரைடு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து மைலேஜ்ன்றது உங்களுக்கு நல்ல ஒரு மைலேஜ் வந்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு மேலே போகிறீங்க அப்படின்னு சொல்ல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குங்க மைலேஜ். ஸோ வெஹிக்கிள் பொறுத்தவரை இந்த வெஹிக்கிள் ஒரு நல்ல வெஹிக்கிள்ங்க. ஸோ சூப்பரான வெஹிக்கிள் சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒரு 2 பர்பஸ்க்கும் யூஸ் பண்ண போகிறேன் பிரதர், நான் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து இன்றைக்கும் மார்க்கெட்டில் சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ நிறைய ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. நான் ஓட்டின வரையே நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் பொசிஷன், அப்ரைட் ஹேண்டில் பாஸ், அலாய் வீல்ஸ், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொன்று மெயினாக சொல்லணும், இந்த வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லைட்ஸ். சரிங்களா, முக்கியமான ஒரு விஷயம். நம்ம முன்னாடி இருக்க வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஹைலஜன் பல்ப் இருக்கும். அதேமாதிரி ஆக்சிலேட்டர் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி லைட்டோட விசிபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. பட் இதில் அப்படி கிடையாதுங்க, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. நல்லா பவர்ஃபுல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பவர்ஃபுல் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்கனால நல்ல ஒரு பிரைட்னஸ்ங்க. ஸோ லோ பீமும் சரி ஹை பீமும் சரி நல்ல ஒரு விசிபிலிட்டிஸ் கொடுக்குது. நான் உங்களுக்கு அதை ஆட் பண்ணுறேன், இந்த ஃபுட்டேஜ் பாருங்களேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஐ பீமில் போட்டிருக்கோம், நைட்டு எடுத்த இந்த ஃபுட்டேஜ். ஸோ ஐ பீமில் போட்டிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு விசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். எக்ஸ்எல் 100 எல்இடி ஹெட்லைட் இதோட பவரு. ஸோ இது வந்து ஐ பீமா. ஸோ இப்போ அப்படியே லோ பீமில் மாற்றுறேன் பாருங்க. ஸோ லோ பீமில் மாற்றிட்டேன். ஸோ இப்போ லோ பீமில் எரியுது. ஸோ எந்த அளவுக்கு ஒரு விசிபிலிட்டி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு லைட் கூட இல்லைங்க. ஸோ நம்ம இந்த வெஹிக்கிளில் இருக்க லைட்டை வச்சு தான் ட்ராவலே பண்ணுறோம். ஸோ எந்த அளவுக்கு விசிபிலிட்டிஸ் கிரியேட் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். ஸோ இது எல்லாமே நம்ம 1 by 1 டெஸ்ட் எடுத்து எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ஓகே, அதேமாதிரி ஆரன் வந்து நல்ல சவுண்டான ஆரனுங்க, நல்லா லவுடராக இருக்குது ஆரன். ஏன்னா வெளியே கொடுத்துருக்காங்க.
ஓகேங்களா. ஸோ வெஹிக்கிள் பொறுத்தவரையும் சூப்பராக இருக்குது. நான் ரெகுலராக இப்போ இந்த லாஸ்ட் 1 வீக்கே இந்த வெஹிக்கிள் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய ஆஃபீஸ்க்கு, வீட்டுக்கு, எல்லாத்துக்கும். ஸோ சூப்பராக இருக்குது. பேக்கெலாம் அழகாக முன்னாடி வச்சுக்கலாம். பின்னாடி யாருன்னா உட்காந்தா கூட கம்ஃபர்டபுளான சீட்டுங்க. ஸோ இவ்வளோ பெரிய பில்லியன் சீட்டு எந்த வண்டியிலையுமே கொடுக்கலங்க. அவ்வளோ பெருசுங்க சீட்டு. 3 பேர் உட்காந்து போகலாம், அந்தளவுக்கு பெரிய சீட் இருக்குது. பட் ஆனால் அது அட்வைசபிள் இல்லை. 2 பேர் தான் போகணும். 2 வீலர்னா 2 பேர் தான் போகணும். பட் சீட்டோட லென்த்து சொல்கிறேன், அந்தளவுக்கு நல்ல பெரிய லென்த்தாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதாங்க இன்னைக்கான வீடியோ, சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் காய்ஸ். பாய் 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 காய்ஸ்.